ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் ரெசிபீஸ் தான் செய்ய போகிறோம். சிக்கன்லேயே 2 வகையான சிக்கன் ரெசிபீஸ் இன்றைக்கி நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு, கூடவே நல்லா சுட சுட கமன்னு சிக்கன் சூப்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த 2 ரெசிபியும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ வாங்கியிருக்கோம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக சீரகம், குட்டி குட்டியாக நறுக்குனா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக இந்த வெங்காயம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு, இதில் ஒரு 200 கிராம் அளவுக்குள்ள சிக்கன் நான் எலும்பு கறி எல்லாமே சேர்ந்த மாதிரி எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக மூடி வச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருந்து வர தண்ணியிலேயே இந்த சிக்கன் வேகும். இந்த சூப்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த பவுடர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லா அதிகமாக தண்ணி வச்சு சூப் ரெடி பண்ண போகிறேன். உப்பு ஒரு வாட்டி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லியை இப்பயே சேர்த்துடலாம். சேர்த்திங்கன்னா சூப்புக்குள்ளே இந்த கொத்தமல்லியோட வாசனைலாம் இறங்கி நம்ம சூப் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் விசிலில் ஒரு 3 விசில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப் தயாராகிடும். நம்ம இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா கசகசாலாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வேக வச்சதுக்கப்புறமா இதில் நம்ம மீதி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே சிக்கன் நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்து வரும். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமா தான் நம்ம இந்த குழம்புக்கான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் சிம்முலேயே வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதிகமான தீயில் நம்ம சிக்கனை வேக வச்சிங்கன்னா சிக்கன்லாம் ரஃப் ஆயிரும். நல்லா சிக்கனை மூடி போட்டு வேக வைக்கலாம். இதிலேருந்து வர தண்ணியிலே சிக்கன் வேகட்டும். சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 3 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு திரும்ப கலந்து விடுங்க. தக்காளி லைட்டாக மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே அந்த சூப்லேயே வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாலாம் ஆறி வந்ததுக்கப்புறமா ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. சிக்கன் பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல ஓரமாக, அந்த மசாலா எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜாரில் எக்ஸ்ட்ரா தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து திரும்பவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நமக்கு உப்பு இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா இந்த குழம்பு கொதிச்சு வரும்.
மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும் சிம்மில் ஒரு 10 நிமிஷமும் வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பரான குழம்பு நல்ல வாசனையோடு கிடச்சிரும். குழம்பு அங்கே ரெடி ஆகட்டும். சூப்பும் இங்கே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. குழம்புமே தயாராகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட வெள்ளை சாதத்தோட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.